தோல் மூடி இருக்கு. உள்ள வந்து கிருமிகள் இருக்கு. உள்ள வந்து நீங்க மூடிய தோலுக்கு உள்ள வந்து பாக்டீரியா, வைரஸ், டெட் செல்ஸ் ஈரப்பதமா இருக்கிறதுனால, சில நேரம் சீல் பிடிச்சே வர்றத நாங்க பார்த்துருக்கோம். அவங்க யாரோடையும் செக்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, அத கிளீன் பண்ணவே இல்ல ரொம்ப நாளா அப்படின்றதுனால, உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து கிராக் விட்டுருக்கும். சர்க்கரை வியாதியிலயும் இது வரும். சர்க்கரை அதிகமா இருக்கும்போது, ஆணுடைய முன்தோல் டைட்டா இருந்ததுன்னா, நல்லா வீங்கி உள்ள சீல் வரும், கிராக் விட்டுருக்கும், பெயின்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நெறைய காரணங்களால, வேற காரணங்களால ஆணுறுப்பு அந்த சிறுநீர் வர்ற துவாரம் வழியா கிருமி தொற்றுக்கள் வேற காரணங்களால, பல காரணங்களால வரலாம். யூரித்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். புரோஸ்டேட் கிருமி தொற்றுனால, புரோஸ்டேட் சுரப்பி வயித்துக்குள்ள இருக்கு. சிறுநீர் பைக்கு கீழ அது வழியா தான் சிறுநீர் அந்த தாரை, அந்த டியூப் வருது. அங்க வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாலயும் ஆணுறுப்புல வலிக்கும். அதே மாரி சில பேருக்கு ஆணுறுப்பு விறைப்புத்தன்மை குறையவே குறையாது. பிரியாப்பிசம்னு பேரு. எப்போதும் விறைப்பா இருந்துகிட்டு இருக்கும். ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல விறைப்பு குறையவே இல்ல அப்படின்னா, பிரியாப்பிசம்னு பேரு. அத குறைச்சிடணும். இல்லன்னா அது சிக்கல உண்டு பண்ணும். அது ஒரு எமர்ஜென்சி. இந்த வயக்ரா மாத்திரைகளோ, இல்ல வேற சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலோ இந்த மாரிலாம் வரலாம். இல்ல வேற வெறிநாய் கடினாலயும் வரும். நெறைய காரணங்களால இப்படி வரும். அப்படி நீண்ட நேரம் அத சரி பண்ணலன்னா, வலிக்க ஆரம்பிச்சுரும் ஆணுறுப்பு. அடுத்து வந்து அலர்ஜினால வரலாம். நீங்க ஏதாவது ஒரு மருந்து சாப்பிடுறீங்க. கரெக்ட்டா ஆணுறுப்புல வந்து வீக்கம் வரும். வலியோட இருக்கும். மருந்துகளுக்கு அலர்ஜி, பொருட்களுக்கு அலர்ஜி, உணவுகளுக்கு அலர்ஜி. சில நேரங்கள்ல கேன்சர், ஆணுறுப்புல கேன்சர் ரொம்ப ரேர். ஆனா அந்த மாரி கேஸஸ் பார்த்திருக்கோம், ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஆணுறுப்புல வரக்கூடிய கேன்சர்னால வலி வரலாம். ஸோ ஆணுறுப்புல வலி என்பது ஒரு இயல்பான விஷயம் அல்ல. ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். ஆனா உடனடியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. சரி செய்யலாம்.